அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் நம்ம வீட்டில் மீதமான இட்லியை வச்சு ஒரு மசாலா இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி, நல்லெண்ணெய், நெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி, உப்பு. ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்க நெய் நல்லா உருகணும். நாம் சேர்த்த நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியணும். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் நாம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். இப்போ நாம் இதில் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் பூண்டு பருப்பில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட வாசம் மாறுற வரைக்கும் நாம் இது லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்க அப்படின்னா தக்காளி இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இது மாதிரி தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குவோம். மிளகாய் தூளோட வாசம் போனதுக்கப்புறமா நாம் இதில் வெட்டி வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்து நாம் வதக்கின தக்காளி வெங்காயத்தோட ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இப்போ கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது இட்லி மேலே மட்டுமே பட்டு கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோம். இட்லி ட்ரையாக இருக்கிறதுனால கடாயில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தீயை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது இதில் நாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு கிண்டிடுவோம். ட்ரையாக இருக்கிறதால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா இட்லி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா இட்லி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.